Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. நான் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறேன்னு அவர் சொன்ன பிறகும் ஒரு உறுப்பினர் கட்சிகள் கூட அவர்கிட்ட போகிற தயாராக இல்லை. அப்போ இன்று அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். நாளைக்கு அவர் என்ன பேசுகிறார், இன்னும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமானா அதற்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. என்ன பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த முடியும்? தொடர்ந்து தாவேகா மீதான ஒரு தாக்குதல். துறைமுகம் தொகுதியில் அவங்க கருத்து கணிப்பு போகும்போது அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாவேகாவினர் தான் பெண்களை அடித்தாங்கன்னு பேச வைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது அதுவும் துறைமுகம் தொகுதியில் போய் அவங்க பெண்கள் அடித்தாங்கன்றதெல்லாம் ஆதவ ஒரிஜினா சொல்லியிருக்காரு, முடிஞ்சால் என் மேலே நீ கை வச்சுக்குவாரு. ஒரு அமைச்சர் தானே, என்னோட என் மேலே நீ கை வச்சுக்குவாரு. அடிதடியில் போய் இறங்குறாங்கன்னா அப்புறம் அதிகாரம், அப்போ சட்டத்தின் மாட்சிமை என்பது என்ன? எதுக்கு ஒரு அரசு இருக்கும்? அரசியல் கருத்துக்களை அரசியல் ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். நீங்கள் அடிக்கிறது என்ற ஒரு பாதைக்கு போயிட்டீங்கன்னா, வன்முறையை கையில் எடுத்தீங்கன்னா அது இரு பக்கமும் கூர்மையான கை. நீங்கள் ஏதோ அதிகாரத்தில் இருக்குன்னு திமுக வன்முறை பண்ணலாம், நாளைக்கு அதிகாரம் மாறும். நீங்கள் அதிகாரத்தில் இருக்குன்னு நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க, நாளைக்கு அதிகாரம் கை மாறிச்சுன்னா உங்கள் நிலைமை என்ன? கண்டிப்பாக ஒரு நாள் அதிகாரம் இறங்கும். இன்னும் நிரந்தரம் கிடையாது, சாஸ்வதம் கிடையாது. நிரந்தர முதலமைச்சர்னு பேசினவங்களாம் இன்றைக்கி மண்ணோட மண்ணை மங்கி போயிருக்காங்க. நீங்கள் மாநிலத்தில் அதிகாரம் இருக்குன்னு இப்படி ஆட்டம் போடுறீங்கன்னா அப்போ மத்தியில் அதிகாரம் இருக்க மோடியும் ஆட்டம் போட மாட்டார். அப்போ நாளைக்கு அவங்க இறங்கினாங்கன்னா உங்கள் கதை என்ன? திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை அடிப்பாங்க. ஏன்னா இவர் ரெண்டு பேரும் ஓட்டையும் உடைக்கிறதால கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால், குறிப்பாக திமுகவை சந்தித்தால் எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டும் என்பதை விஜய் அப்போது உணர்வார். பாயிண்ட் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்னிக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜயுடைய சேலம் நிர்வாகிகள் கூட்டத்திற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விஜய் குறித்த சர்ச்சைகள் ஓயலை. தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிர்வாகிகளுடைய சந்திப்புங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? பெரிய மாற்றமோ சின்ன மாற்றமோ அதுக்கு இந்த சந்திப்பு எப்படி உதவும்னு எனக்கு தெரியல. ஏன்னா வரும் தேர்தலில் அவர் தனிமரமாக தான் நிற்க போகிறாரு. தனிமரம் தோப்பாகாது கண்டிப்பாக. அதனால் அவர் இன்றைக்கி இந்த மாநாடு நாளைக்கு கூட்டியிருக்கிறார். என்ன பேச போகிறாருன்னு தெரியல. பேசும்போது தான் நமக்கு தெரியும். முக்கியமாக ஏதாவது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா ஒன்றும் அது 10ஓட 1 11 கடந்து போகும். நான் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறேன்னு அவர் சொன்ன பிறகும் ஒரு உறுப்பினர் கட்சிகள் கூட அவர்கிட்ட போகிற தயாராக இல்லை. அப்போ இன்று அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். 8 மாதங்களுக்கு மேலே ஆகி போச்சு. இன்னும் ஒரு கட்சி கூட பேச்சுவார்த்தைக்கும் வரவே இல்லை. ஆனால் விஜய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஜய் கட்சி தரப்பில் தான் வந்துட்டு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. பொங்கலும் முடிஞ்சு தையும் முடிய போகுது. ஆமாம், செங்கோட்டையனுடைய பேச்சும் முற்றுக்கு வந்தது இப்போ. ஆமாம், இப்போ தனியாக தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு கூட்டணி யாரும் கிடையாது. அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. பார்ப்போம் நாளைக்கு அவர் என்ன பேசுகிறாருன்னு. இன்னும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமானா அதற்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. என்ன பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த முடியும்? அவர் வெளியில் வந்து பேசணும். முதல்ல பப்ளிக்கிட்ட வரதே கிடையாது, கேமரா கிட்ட பேசுகிறதே கிடையாது அவர். ஆகவே அவர் நாளைக்கு என்ன பேசுகிறாருன்றதை பார்ப்போம். நம்ம இங்கே சென்னையில் நடைபெற்ற ஒரு இடத்துல வந்து தாவேக்காவுடைய தொண்டர்கள் வந்து தாக்கப்பட்டது குறித்து விஜய் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. உங்கள் ஆட்சி வந்து துடைத்தெறியக்கூடிய காலம் வந்து நெருங்கி வந்துருச்சு, அதை நீங்கள் அவங்க மேலே கை வைக்கிறது எங்கள் மேலே கை வைக்கிற மாதிரிங்கிற மாதிரி விஜய் ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்துருக்காரு. நிறைய இடங்களில் வந்துட்டு தாவேக்காவினருக்கும் மற்ற கட்சியினருக்குமான பிரச்சனை போயிட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்தில் போய் தாவேக்காவினர் வந்து கலவரம் பண்ணாங்கன்றது, இங்கே திமுகவினர் சென்னையில் தாக்குனாங்கிற தகவலாம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து தாவேக்கா மீதான ஒரு தாக்குதல் எப்படி சார்? ஆமாம், சென்னையில் நடந்த நாத்தாக்கா விவகாரம் எனக்கு முழு அளவில் தெரியாது. பட் திமுக இங்கே துறைமுகம் தொகுதியில் அவங்க கருத்து கணிப்பு போகும்போது அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ரொம்ப வேடிக்கையாக பிளேட்டை திருப்பி போட்டிருக்கிறது திமுக. தாவேக்காவினர் தான் பெண்களை அடித்தாங்கன்னு பேச வைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு எதிர்கட்சினா இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சி. 2 வயசு முடிஞ்சு இப்போ தான் அதுக்கு 3வது வயசு ஆரம்பிச்சிருக்கு. தவழ ஆரம்பித்து இப்போ தான் அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது அதுவும் துறைமுகம் தொகுதியில் போய் அவங்க பெண்கள் அடித்தாங்கன்றதெல்லாம் வந்து சிறந்த நகைச்சுவையாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அவங்க போலீஸு கேஸ் வந்து அப்படி தான் திரும்பும். உங்களுக்கு வந்து தங்களுடைய அரசியல் செல்வாக்கு குறைவதை திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். விஜய் கட்சிக்காரர்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ளே போய் எல்லா இடத்துலையும் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. சம்மந்தப்பட்ட மாவட்டத்தில் போய் அவங்க வந்து கட்சி வேலையில் ஈடுபடுறாங்க, கருத்து கணிப்பு நடத்துகிறாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் ஏதாவது செஞ்சு அவங்கள தடுத்தாகணும். இல்லைன்னா ஸ்டாலினிடம் அவருடைய பெயர் மொத்தமாக டேமேஜ் ஆகிடும், அவரோட பதவியே போயிடும்.
அதனால் அவர் தான் விசுவாசத்தை காண்பிப்பதற்கு எல்லா விதமான சாமபேத தான தண்ட எல்லா தந்திரங்களையும் கையாளுவார். அப்போ இதுதான் பொலிட்டிக்கல் வயலன்ஸுன்றது. இந்த வயலன்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஒருத்தர் யார் மிஞ்சுறாங்கன்றதுல, இன்றைக்கி துறைமுகம் தொகுதியில் இவங்களை அடித்து ஓட விட்ட மாதிரி நாளைக்கு வேறு ஒரு எக்ஸ் தொகுதிக்கு போகிறாங்கன்னா அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் சேகர்பாபுவை விட நான் வந்து பெரிய ஆளுன்னு காண்பித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பார். அப்போ அது எங்கே போய் முடியுன்றதை நாம் புரிந்து கொள்ளலாம், நன்றாக புரிந்து கொள்ளலாம். சேகர்பாபு மீது தாவேக்காவினுடைய நிர்வாகி வந்துட்டு பேசியிருக்காரு. ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு, முடிஞ்சா என் மேலே நீ கை வச்சுப்பாரு, ஒரு அமைச்சர் தானே என் மேலே நீ கை வச்சுப்பாரு, அதுக்கப்புறம் வந்து நடக்கிறது நம்ம என்னன்னு பார்த்துக்கலாங்கிற மாதிரி வார்த்தை போரும் இவர்களுக்குள்ள அமைச்சர்களுக்குள்ளும் நிர்வாகிகளுக்கான வார்த்தை போரும் அதிகரிக்க தொடங்கி. இது வரும் நாட்கள் அதிகரிக்குங்க. இது ஆனால் நல்லது இல்லை. இவங்க அடிதடியில் போய் இறங்குறாங்கன்னா அப்புறம் அதிகாரம், அப்போ சட்டத்தின் மாட்சிமை என்பது என்ன? எதுக்கு ஒரு அரசு இருக்கணும்? இது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி சவாலுக்கு எதிர் சவால் அரசியல் கருத்துக்களை அரசியல் ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். நீங்கள் அடிக்கிறது என்ற ஒரு பாதைக்கு போயிட்டீங்கன்னா, வன்முறையை கையில் எடுத்தீங்கன்னா அது இரு பக்கமும் கூர்மையான கத்தி. நீங்கள் ஏதோ அதிகாரத்தில் இருக்குன்னு திமுக வன்முறை பண்ணலாம், நாளைக்கு அதிகாரம் மாறும். யாரும் ஒன்றும் நிரந்தரம் இல்லை, இது ரங்கராட்டணும். மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே போவான். ஆகவே இந்த வன்முறைக்கு கண்டிப்பாக அரசு இடம் கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் காவல்துறை வந்து பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருதலை பட்சமாக காவல்துறை செயல்படுகிறது என்றால் நிச்சயமாக அரசுக்கு பேர் தேர்தல் நேரத்தில் திமுக தான் அது ரொம்ப கெட்ட பேர். இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்குன்னு நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க, நாளைக்கு அதிகாரம் கை மாறிச்சுன்னா உங்கள் நிலைமை என்ன? கண்டிப்பாக ஒரு நாள் அதிகாரம் இறங்கும். நீ ஒன்றும் நிரந்தரம் கிடையாது, சாஸ்வதம் கிடையாது. நிரந்தர முதலமைச்சர்னு பேசினவங்களாம் இன்றைக்கி மண்ணாக மக்கி போயிடுறாங்க. அதனால் அந்த வார்த்தையே தப்பு. வாழ்க்கை என்பதே டெம்பரரி, இதில் என்ன முதலமைச்சர் நிரந்தரம்? ஆகவே அந்த அணுகுமுறை, வயலன்ஸ் பண்ணுறது, அடிக்கிறது, அதுக்கு எதிர் சவால் விடுறது, இவையெல்லாம் வந்து முளையிலேயே என்னை பொறுத்தவரையில் கிள்ளி எறியப்பட வேண்டும். இல்லைன்னா தேர்தலாக நடக்காது. நீங்கள் மாநிலத்தில் அதிகாரம் இருக்குன்னு இப்படி ஆட்டம் போடுறீங்கன்னா அப்போ மத்தியில் அதிகாரம் இருக்க மோடியும் ஆட்டம் போட மாட்டார். அப்போ நாளைக்கு அவங்க இறங்கினாங்கன்னா உங்கள் கதை என்ன ஆகும்? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. ஆகவே வன்முறை அல்ல தீர்வு. நீங்கள் அந்த ஆயுதத்தை திமுக கையில் எடுக்குமே ஆனால் நிச்சயமாக திமுக அதற்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று நாம் நம்பலாம். ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா லெட் அஸ் ஹோப் குட் சென்ஸ் வில் ப்ரிவைல் ஆன் தம். அவங்களுக்கு நல்ல புத்தி வரும்னு நம்ம நம்பலாம். 234 தொகுதியிலும் தாவேக்கா வந்துட்டு விருப்ப மனு வாங்குறது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதிக அளவில் பேர் விருப்ப மனுக்கள் வாங்கியிருக்காங்க. எங்களால் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சீட்டு கூட கொடுக்க முடியாது. யாரும் வந்துட்டு வருத்தமும் பட வேணாம், அந்த கட்சி மாறுற வேலையிலும் வந்து ஈடுபட வேணாம். ஏன்னா அதிகம் பேர் கொடுத்துருக்கனால செலக்டிவாக தான் எங்களால் எடுக்க முடியும். போட்டி வந்து நடந்துட்டு இருக்குது வேட்பாளருடைய தேர்வு விஷயத்தில் அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியிலேருந்து அறிக்கையில் தொடர்ந்து வந்துட்டு சார், எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவங்க போட்டி போடுறதுக்கு எல்லாம் முன் வராங்க. பெரிய அளவில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படுது. இப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் நாமினேஷனை ஃபைல் பண்ண வைக்கிறதே விஜய்க்கு முதல் சேலஞ்சு. 234 தொகுதியிலையும் அவங்க போட்டி போட போகிறாங்க. கூட்டணி கட்சி கிடையாது. 234 தொகுதியிலையும் நாமினேஷன்ஸ் டிஸ்மிஸ் ஆகாமல் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி முதல்ல அந்த ட்ரைனிங்கை கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுக்கு பிறகு 15 நாள் தேர்தல் பிரச்சாரம், பெரிய அளவில் சிக்கல்கள் வரும். திமுக அண்ணா திமுக 2 பேரும் சேர்ந்து இவங்களை அடிப்பாங்க. ஏன்னா இவர் 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறதால கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால், குறிப்பாக திமுகவை சந்தித்தால் எவ்வளோ பெரிய விலையை கொடுக்க வேண்டும் என்பதை விஜய் அப்பொழுது உணர்வார். அதுக்கு பிறகு போலிங் டே, வாக்குப்பதிவு நாள் அன்றைக்கு என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு அவருக்கு இது வரைக்கும் அனுபவம் கிடையாது. அப்போ ஒரு தடவை தோற்ற பிறகு தான் உங்களுக்கு புத்தி வரும். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய விலையை கொடுக்கணும்? காங்கிரஸ் 18% வந்துட்டு தாவேக்காவுக்கு இருக்குன்னு சொல்ல ஒரு பக்கம், இவர்கள் 27%, 37% சொல்லி விஜயனுடைய மாஸ் வந்து இங்கே ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. திமுக 22% தான் இருக்குங்கிறத வந்துட்டு தாவேக்கா தரப்பில் சொல்ல போகிறது எப்படி? இல்லைங்க, அது நம்ம இப்போ இந்த பர்சன்டேஜ் 2 தரப்பு சொல்கிறதையும் நம்ப முடியாதுங்க. தாவேக்கா சொல்கிறது எப்படி நம்ப முடியாது? திமுக தரப்பு இந்தியாவுடைய பழைய கருத்து கணிப்பு, அதாவது பழையன்னா புதுசு தான். அதாவது மக்களவை தேர்தல் நடந்தால் என்ன ரிசல்ட்டுன்னு சொன்ன கருத்து கணிப்பை சட்டமன்றத்துக்கான தேர்தலுக்கான கருத்து கணிப்பை எடுத்துகிட்டு திமுக பேசிகிட்டு இருக்கு. 2 பேரும் அவங்கவுங்களுக்கு சாதகமான கருத்து கணிப்பை பேசுகிறாங்க. இப்போ தினமலரும் சாணக்கியாவும் நடத்தின கருத்து கணிப்பில் வந்து அண்ணா திமுக விட 6% என்னமோ முன்னணியில் இருக்குன்னு வருது. எந்த அடிப்படையில் அவன் இந்த விஷயத்த சொல்கிறான்? கண்ணு முன்னால் பார்க்குறது திமுக தான் வந்து வாய்ஸ் இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அண்ணா திமுக தான் 6% கூட இருக்குன்றான். அது எப்படி நம்புவீங்க? அப்புறம் ஆளாளுக்கு ஒரு கருத்து கணிப்பை எடுத்து போட்டுக்கிறது நம்பகத்தன்மை சிதைக்கிறது. அதில் 2 தரப்பும் கருத்து கணிப்பை தங்களுக்கு சாதகமாக வந்தால் எடுத்துக்கொள்வதும், சாதகமாக இல்லாவிட்டால் அதை
எள்ளி நகையாடுவதும் ஒதுக்கி தள்ளுவதும் உள்நோக்கம் கற்பிப்பதும் என்பது சகஜமான ஒன்று, வழக்கமான ஒன்று. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க, புதுசாக மீடியா ஹவுஸ் ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் கருத்து கணிப்பை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தோன்ற கருத்து கணிப்பு தானே நடத்துகிறாங்க. திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஊடகம் இந்த தேர்தலில் திமுக தோற்கும் என்று சொன்னால் அதை நம்பலாம். அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஊடகம் கருத்து கணிப்பில் அதிமுக தோற்கும் என்று சொன்னால் அதை நம்பலாம். இது ரெண்டும் இல்லாமல் திமுக கூட 90% மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது. திமுக கொத்தடிமை, தனிநபர்களும் அந்த மாதிரி தான் 90%க்கு மேலேயே. இவர்கள் வந்து திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்கிறத நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொன்ன டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதை வந்து நீங்கள் ஒரு சந்தேகத்தோடு தான் எடுத்துக்கணும். அதே எதிர்த்தரப்பில் வந்து பிஜேபி ஜெயிக்கும்னு புழுகுறவங்க வந்து அதிமுக பிஜேபி தான் ஜெயிக்கணும். இப்போ தினமலர் வந்து அதிமுக பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னால் அது எப்படி நம்புவீங்க? தினமலரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னன்றது நமக்கு தெரியும். நியூஸில் வந்து அவங்க பல இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த சர்வேவோட நம்பகத்தன்மை என்ன? சன் டிவி ஒரு கருத்து கணிப்பு நடத்தி திமுக ஜெயிக்கணும், அது எவனாவது நம்புவானா? வேற எதை சன் டிவி சொல்லுவான்? சன்னோ கலைஞரோ எடுத்து போட்டாங்க, கலைஞரோ போட்டால் அவன் எதை தான் சொல்லுவான் அவன்? அப்போ இதெல்லாம் எந்த அர்த்தம்? நியூஸ் ஜே வந்து ஜெயலலிதா ஜெயிக்கும், ஏடிஎம் ஜெயிக்கணும், அது எப்படி நம்புவான்? மக்களை முட்டாளாக்குறாங்க இல்லையா இவங்க அத்தனை பேரும். கட்சி சார்பாக நடத்துகிற ஊடகங்களுக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது. கட்சி சார்பாக நடத்தக்கூடிய ஊடகங்களில் எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது. பேப்பர்ஸில் வந்து அதிகாரப்பூர்வ ஏடாக இருக்கவங்கள கூட நம்ம ஏற்றுக்கலாம், அது வேறு. அவங்க அஃபிஷியலாக இப்போ முரசொலி வந்து திமுகவோட அதிகாரப்பூர்வ ஏடு, தீக்கதிர் சிபிஎம்மோட ஏடு, ஜனசக்தி சிபிஐயோட ஏடு, அந்த மாதிரியான பத்திரிகைகளை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எழுதுகிறாங்க. ஆனால் நான் நடுநிலைன்னு போர்வையை போத்திக்கிட்டு ஆனால் வந்து திமுக உறுப்பினர்களால் தான் நடத்தப்படுது, ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அந்த சேனல்ஸ் சொந்தம் அப்படின்னா சன் டிவியோ கலைஞர் டிவியோ அவங்களோட நம்பகத்தன்மை என்பது அதில் பாதாளம் தானேங்க. எப்படி நியூஸ் ஜேவோட நம்பகத்தன்மை அதில் பாதாளமோ அதே தான் சன் டிவியோட கலைஞர் டிவியோட நம்பகத்தன்மையும் ஜெயா டிவியோட நம்பகத்தன்மையும். இவர்கள் வந்து செய்திகளை சிதைக்க ஆரம்பித்தவர்கள். அது வந்து இன்றைக்கி வந்து பிரிண்ட்டு கதை வேறு. இன்றைக்கி அதே மாதிரி பெரும்பாலான பத்திரிகையாளர்களும் மாறி போயிட்டாங்கல்ல. திமுக சொல்கிறத மறுவாந்தி எடுக்கிறது தானே வந்து பெரிய பெரிய ஊடகங்கள்லேயே இன்றைக்கி ஆங்கர்ஸாகவும் எடிட்டர்ஸாகவும் உட்காந்துருக்கவங்களோட அணுகுமுறையாக இருக்குது. தாவேகாவோடு கூட்டணியில் யாருமே வரல. 234 தொகுதிக்கான கேண்டிடேட் செலெக்ஷன் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு இருக்குது. ஆனால் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்துட்டு தாவேகா பக்கம் போவார் அப்படிங்கிறது கிருஷ்ணசாமி வந்து வெளிப்படையாக என்ன வந்து நான் இவங்களோட தான் அப்படிங்கிறத அறிவிக்கவே இல்லை. பேச்சுவார்த்தையை போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 to 15 days நான் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருந்தார் அவர். தாவேகா பக்கமே அதிகம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுறதுலாம் அப்படி பாருங்க. யார் சொல்கிறீங்க? டாக்டர் கிருஷ்ணசாமி. புதிய எனக்கு தெரியலங்க அவர் எந்த பக்கம் போவார்னு. சிறிய கட்சிங்க அது. அவங்க முதல்ல அவர் போவாருன்னா விஜய் ஏற்றுக்கணுமே. விஜய் ஏற்றுக்கிட்டா தான் நியூஸு. கிருஷ்ணசாமி போகிறேன்னு சொன்னால் அது நியூஸே கிடையாது. இன்றைக்கி கூட்டணிக்கு போக வாய்ப்பு இல்லாதவர்கள் அது கிருஷ்ணசாமியோ டாக்டர் ராம்தாஸோ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஓபிஎஸ் கூட விஜய் சேர்த்துக்கணும்ல. விஜய் சேர்த்துக்கிட்டா அது நியூஸ், அப்படி இல்லைன்னா அது நியூஸே கிடையாது. ஓபிஎஸ் உடைய தொடர்ந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரதாக இருந்தது. அது இப்போ ஒரு 4-5 நாள் தள்ளி போய் ஒரு 16ஆம் தேதி கிட்ட வந்துட்டு அதிமுக குறித்து அவர் தொடுத்த வழக்குக்கான தீர்ப்பு வர இருக்கிறதா சொல்றாங்க. அதை எதிர்பார்த்து ஓபிஎஸ் காத்திருக்கிறார். ஆனால் இன்னமும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு அட்டாக் பேசுறதை வந்து நிறுத்தவே இல்லை. அதிமுக சேர்த்துக்கணும்னு ஒரு பக்கம் சொல்றாரு. ஆனால் வந்து இந்த விஷயத்தையும் அவர் இது வரைக்கும் நிறுத்தவே இல்லை சார். எப்படி பாருங்க? இது எந்த கோர்ட்டில்? ஏற்கனவே வந்து ஹைகோர்ட்டில் இது பண்ணது அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர கேஸ் இருக்குது சார். அந்த கேஸனுடைய இது வந்து 16ஆம் தேதி தீர்ப்பு எந்த கோர்ட்லன்ற? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட். எனக்கு தெரியாதுங்க, உண்மையிலே எனக்கு தெரியாது. ஒருவேளை தொடர்ந்த 4 வழக்கில் ஒரு வழக்கு சார். 4 வழக்கில் ஒரு வழக்கு வந்துட்டு வருது. அதையும் அவர் காத்திருக்காரு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு காலையில் வந்து ஊடகங்கள் அதை தான் வந்துட்டு ஓபிஎஸ்னுடைய மௌனம் இங்கே தான் வந்து முடிவுக்கு வரும், 16ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. அவர் தை முடிகிறதுக்குள்ளேன்னு சொன்னார். தை ஏறத்தாலும் முடிய போகுது. அந்த பேசிஸில் வந்து அந்த தீர்ப்புக்காக. ஆனால் இன்னைக்கு அது 10ஆம் தேதி வந்துட்டு லிஸ்ட்டில் வரதா இருந்த கேஸ் 16ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. 16க்கு போயிருக்கு சார். தெரியலங்க, எனக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியாது. ஆனால் இன்னும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு தான் இருக்காரு. ஏடிஎம்கே வேணுங்கிறாரு. ஆனால் எடப்பாடி அவர்களை வந்து எதிர்த்து பேசிட்டு தான் இருக்காரு ஓபிஎஸ். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து கூட ட்விட்டரில் பார்த்துட்டு இருந்தேன் நான், அனுப்பியிருந்தாங்க தை மாதம் முடிய போது ஏன் முடிவு சொல்லலை அப்படின்னு. அதனால தான் 16 வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன கோர்ட்டில் என்னங்க தீர்ப்பு வந்துட போகுது? இந்த அதிமுக வந்து எடப்பாடிக்கு சொந்தம் இல்லை, ஓபிஎஸ் சொந்தம்னா கூட இவரெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தீர்ப்பு முதல்ல வருமானு டவுட்டு. ஒருவேளை வந்ததுன்னா பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் எப்படி ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷனாக மாற முடியும்? செஞ்ச தப்பே தானே. அமமுக மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி மரியாதையோடு இருந்திருக்கலாம். போல தான் அதிமுகன்னு அடம்பிடிச்சிங்க. கோர்ட்டு மேலே கோர்ட்டு,
ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சிவில் கோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, மறுபடியும் மேல் கோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு போச்சு ஒரு 4 வருஷம். எல்லா பக்கமும் அடி வாங்குச்சு. எத்தனை தீர்ப்பு, எத்தனை கேஸுன்னு மறந்து போச்சு. இன்றைக்கி பலருக்கும் மறந்து போச்சு. அவர் அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கி வந்து அமமுக அந்த பக்கம் போய் சேர்ந்த பிறகு அவரோட நிலை இன்னமும் சிக்கலாகுது. போக்கிடம் இல்லையாங்க. இபிஎஸ் வந்து அமமுகவினோட ஓட்டுகள் சிதறக்கூடாதுங்கிறதுனால டிடி வித்தனன்னு எங்களுடைய அணியில் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். கட்சியில் வந்து ஓபிஎஸ்ஸுக்கும் சசிகலாவுக்கும் இடமே இல்லைங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. தினகரனும் அதே பேசிஸில் தான் உள்ள வந்துட்டார். ஆனால் சசிகலா ஒரு தனி முயற்சியை எடுத்து நிறையா தொகுதிகளில் வேட்பாளர் நிப்பாட்டுவதற்கு திவாகரன் தொடங்கி ஒரு அரசியல் இயக்கத்தை வச்சு ஒரு காய் நகர்த்தப்படுறதும் தாவேக்காவோட அவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே போயிட்டு இருக்கிறதையும் எப்படி சார் பார்க்குறீங்க? யாரை சொன்னீங்க? சசிகலா. இல்லைங்க, அவங்களுக்கு கஷ்டங்க. அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. அவங்க 21 அவங்க சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு அவங்க அரசியல் வழக்கம் முடிஞ்சு போச்சு. அந்த தேர்தலில் அவங்க வந்து யாரையா ஆதரித்து பேசியிருந்துருக்கணும். அவங்க ஒதுங்கி நின்னாங்க. அன்றைக்கே கதை முடிஞ்சுது. இன்றைக்கி அந்த அம்மா கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2021 ஜனவரி 1 தான் ரிலீஸ் ஆகிறாங்க. 6 வருஷம் அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன். 2027 ஜனவரி 20 தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் முடியுது. 2020 ஜனவரி 21 தான் அவங்க தேர்தலை கண்டெஸ்ட் பண்ண முடியும். அப்படியே களத்துக்கு போனாலும் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் தான் திமுக பிரச்சாரம் பண்ணும். ஜாதி ஓட்டுகளாலலாம் தமிழ்நாட்டில் யாருமே ஜெயிச்சது கிடையாதுங்க. அப்படின்னா அன்புமணி ராமதாஸும் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கணும். பெரும்பாலான மக்கள் வன்னியர் மக்கள். ஆனால் அங்கேயே அவங்க 2 பேர் ஒன்றுமே பண்ண முடியலையே இல்லையா? ஜாதி மட்டுமேனா டாக்டர் ராமதாஸ் என்றைக்கோ முதலமைச்சராக இருக்கணும். 2016 தனியாக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சைபர் மக்கள் ஜாதி புத்தி இருக்கும், ஜாதி உணர்வு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் காட்சியெல்லாம் சொந்த ஜாதிக்குள்ளே தான் பண்ணிப்பான். ஆனால் ஓட்டுன்னு வரும்போது தான் ஜாதிக்காரனுக்கு மட்டும் போட மாட்டான். அது முதல்ல புரியணும். அன்புமணி கிட்ட கட்சி இருக்குது, சின்னமும் இருக்குது, ஏறத்தாழ அன்புமணி கீழே இருக்குது. ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கான பதிவே வந்து மூமெண்ட் வந்து போயாச்சு. அதுக்கான லெட்டர் பேடும் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு சார். ஒருவேளை முழுசாக பாமக கிடைக்காம போனாலோ இல்லை சின்னம் வந்துட்டு நமக்கு இது பண்ண முடியாமல் போயிருச்சுன்னா இப்படி ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போடாமங்கிறது ராமதாஸ் எடுத்து ஒரு நகர்வு போயிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது கஷ்டம். எலெக்ஷன் டைமில் நீங்கள் வெறும் ஜாதி கட்சியை தான் போய் நிற்கும். திமுக இவங்களை சேர்த்துக்காதுங்க. எப்படி சேர்த்துப்பாங்க? அங்கே ஏற்கனவே அன்புமணி இருக்கார். அவங்க பிரச்சனையை தலையிடாதுன்னு சொல்லியாச்சு. அவர் உறுதியாக இருக்கார். நான் யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். 2 பேரும் உறுதியாக இருக்காங்க. இப்போ மகன் இப்போ இதோட அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து ஒரு தேர்தலில் தோத்தாங்கன்னா கஷ்டம் தான் ராமதாஸ்க்கு அரசு. கட்சி அன்புமணிக்கிட்ட போயிடுச்சுங்க. இப்போ நேற்று முந்தா நாள் டெல்லி ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக இருக்குது. பாமக உண்மையான பாமக அன்புமணி தான் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லாம் போய் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கோர்ட்டு சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன? திருமாவளவனும் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய பேட்டியில் கூட பாமக அப்படின்னா நான் அவுட்டுங்கிறத வந்து அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. அதை வந்து முதல்வர் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாருங்கிறதுலையும் நான் ஒரு தீர்க்கமான நம்பிக்கையில் இருக்கேங்கிறதையும் எடுக்க மாட்டார் ஸ்டாலின். கண்டிப்பாக ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக விசிக வெளியில் போயிடும். கண்டிப்பாக 100% வெளியில் போயிடும். பாமக உள்ள வந்தால் விசிக அவுட் அப்படிங்கிறதான். அவன் நீ சேர்க்காதன்னா சொல்ல மாட்டாங்க. திரும்ப தான் அழகாக சொல்கிறாரு யாரை சேர்க்கணும் அப்படின்றது ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு. எங்கள் முடிவை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பாமக உள்ளே வந்தோன்னா நாங்கள் வெளில போயிடுவோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு அவர் வெளில போவார். இவங்க ஒன்றும் அப்படிலாம் வந்து திருமாவை கழட்டி விட்டுட்டு ராமதாஸ் பக்கம்லாம் திமுக போச்சுன்னா தற்கொலை அரசியல். 12-14 வருஷமாக கூடவே இருக்க ஒரு கொள்கை கூட்டணியில் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற ஒரு கட்சியோடு போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அது எப்படி உருப்படாது? செய்ய மாட்டாங்க. நான் நம்புகிறேன் திமுக செய்யாது. 70 நாட்கள் மேலாக நாங்கள் வந்து திமுகவுக்காக காத்திருந்தோம்னு சொல்லி சோடங்க சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் எல்லாருமே. ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை இந்த கூட்டணி உடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு இல்லைங்கிறத வந்து இந்தியா டுடேவுடைய ஃபங்க்ஷனில் சிஎம் வந்துட்டு வெளிப்படுத்திட்டார். ஆட்சியில் பங்கு இல்லை அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராதுங்கிறத சிஎம் வந்து தெளிவுபடுத்திட்டார். இன்னமும் கூட்டணி முடிவாகிறதுல வந்து சிக்கல் இருக்குது. கனிமொழியும் ராகுலும் சந்திச்சாச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தை 70 நாட்களாக பெரிய அளவில் தொடங்கப்படல. 21க்கு மேலே சிஎம் சொல்லியிருக்காரு. சார் எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணியுடைய நிலைப்பாடு? கூட்டணி தொடருங்க. சிக்கல்கள் நிறையா இருக்குது. பட் வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க வந்து நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவுபடுத்திட்டார். அதிகாரத்தில் பங்கு இல்லைன்ட்டார். ஆமாம். இப்போ அவங்க குழு 22ஆம் தேதி பிறகு போட்ட பிறகு இந்த குழுவோட பேசத்தையும் இவங்க போகலைன்னா அலையன்ஸ் உடையும். கூட்டணி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை ஸ்டாலின் தெளிவுபடுத்திய பிறகு காங்கிரஸுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. திமுக விட்டு போய் தாவேக்காவோடலாம் அதெல்லாம் சூசைட் பாலிடிக்ஸுங்க. அன்கன்ஃபார்ம்டு ஓட் பேங்க் அது. 2வது கிரவுண்டில் அவங்களால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும், அவரோட ஸ்ட்ரக்சர் என்ன, இவ்வளோ விஷயம் இருக்குது. விஜய் இழுத்துட்டு காங்கிரஸ் ஓடணும்.
காங்கிரஸே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. கிடக்குதுங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியும். திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இங்கே சைபர் எத்தனை சீட் ஜெயிக்க முடியும்? போன தடவை 72% ஸ்ட்ரைக் ரேட், 25 சீட் வாங்கி 18 சீட் ஜெயிச்சாங்க. இந்த முறை அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அப்படிலாம் வந்து உங்களுக்கு ஸ்வீப் வராது. இந்த முறை போட்டி கடுமையாக இருக்கும், எல்லா பக்கமே இருக்குதும், எல்லா பக்கமும் கடுமையாக இருக்கும். பட் அலையன்ஸ் உடையாதுன்னு தான் நான் நம்புகிறேன். நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி வினோத்.